சமீபத்தில் ஒரு நண்பருடைய ஒரு திருமண விழாவிற்காக நான் சென்னையில் தான் போயிருந்தேன். அதில் நண்பருடைய தம்பி அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவினரை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க அவ்வளோ தமிழ் புலமையோடு பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அவர்கள் அந்த அம்மா ஒரு 55 வயதை உடைய அந்த அம்மாவுக்கு ஒரு பிறப்பால் ஒரு மலையாளி. அவங்க பிரமாதமான ஒரு தமிழ் பேச ஆரம்பித்தாங்க. கேட்ட பிறகு தான் தெரியுது அவங்க ஒரு தமிழ் பேராசிரியை. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒரு சம்பவத்தை எனக்கு சொல்லும் பொழுது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு உண்மை சம்பவம். அவங்க ஊர் பேர் இதெல்லாம் குறிப்பிட வேடான்னு நான் குறிப்பிட்டது அவ்வளோ நல்லதில்லை. ஆனால் அந்த கதையை கேட்ட பிறகு நமக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகதாக இருந்தது. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. ஒரு தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நகரம் அவங்களுடைய ஊர். அதுலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் அவங்களுடைய கதையாக அவங்க அப்பா ஒரு டெய்லர். அங்கே எதுவும் பெரிய பிழைக்கிறதுக்கான வழி கிடையாது அப்படின்றதுக்காக சென்னைக்கு வராங்க. அந்த ஃபேமிலியே சென்னைக்கு வராங்க. அவர் டெய்லரிங் வேலையெல்லாம் செய்கிறாரு. செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து முன்னேறி ஒரு பெரிய ஜவுளி கடை வைக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இந்த பெண்மணி ஒரு சின்ன பொண்ணாக இங்கே ஆரம்பித்து அப்படியே வாழ்க்கை இது பண்ணுறாங்க. ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வந்த பிறகு அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, போதும் இந்த பெரும் நகர வாழ்க்கைக்குள்ளே நாம் போய் நம்ம கேரளாவில் நம்ம ஊரில் ஒரு நிலபுலம் வாங்கிக்கிட்டு ஒரு வீடு கட்டிக்கிட்டு அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், போதும் சம்பாரிச்சதுன்னு அந்த கடையை என்ன பண்ணுறாங்க, அவருடைய சொந்த அக்கா பையனிடம் ஒப்படைக்கிறார். வச்சுக்கு பண்ண ஒரு கொடுத்துட்டு வந்துடுறாரு. நீ நல்லபடியாக கடையை பார்த்துக்க, நல்ல வியாபாரம் ஆகுது. ஒரு நாணயமான வியாபாரமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாடிக்கையாளர் வந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய கடை கிடையாது, அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு முக்கியமான கடையாக இருக்குது. அதை தான் சொல்லி கொடுத்துட்டு வராரு அவர். எந்த விதத்தில் இந்த வாடிக்கையாளர்களை தயவுசெய்து தொலைச்சிடாத, நான் ஒரு சாதாரண டெய்லராக இருந்து இந்த கடையை இந்த அளவு கொண்டு வந்திருக்கேன். காரணம் என்னென்னா, கஸ்டமர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லாபம் ரெண்டாவது ஒரு விஷயமா இருக்கட்டும். இதனுடைய பேர் அப்படியேப்பட்ட பேர். ஏன்னா அவர் இருக்கிற ஏரியாவில் சுற்றி பெரிய பெரிய ஜவுளி கடைகள் இருந்தாலும் இதுக்கான வாடிக்கையாளர்லாம் இருக்காங்க. இவங்க வந்துடுறாங்க, கேரளாவில் செட்டில் ஆகிறாங்க, எல்லாம் இதுவாகுது. அந்த பெண்ணிற்கு ஒரு 16 வயதாகுது. ஒரு 10th படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த காலகட்டங்களில் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. அப்போ என்னென்னா இந்த பெண்ணிற்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. இவருக்கு என்ன தோணுதுன்னா, தன்னுடைய அக்கா மகன் அந்த கடையை கொடுத்துட்டு வந்தார்ல, இவருக்கே கட்டி கொடுத்துட்டாருன்னா சொத்தும் கை விட்டு போகாது, நம்ம சொத்து தானே நம்ம பொண்ணுக்கு தான் வந்துடும், நல்லாவும் பார்த்துக்கிறாப்புல கடையை அப்படின்னு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 16 வயசில் என்ன தெரிய போகுது, ஒரு படிப்பு நிறுத்துகிறாங்க, ஒரு 10வது படிப்பு நிறுத்துகிறாங்க. இது என்னென்னா, அந்த அம்மா என்கிட்ட உட்காந்து சொன்ன ஒரு விஷயம் நிறுத்துகிறாங்க. ஒரு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குது. அடிக்கடி என்ன பண்ணுறாப்புல, அவர் அந்த கேரளாவிலேருந்து சென்னையிலேருந்து கேரளாவுக்கும் போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் சென்னையிலே பல நாட்கள் தங்க வேண்டியதாக இருக்குது. எப்போயாவது ஒரு சமயம் வீட்டுக்கு வராரு. இந்த சின்ன வயசு தானே, ஒன்றும் புரியல. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தது கூட ஒரு பெரிய இதுவாக பார்க்கல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்கே ஊருக்கு வரத்தையே நிப்பாட்டுறாப்புல. எந்த கடித போக்குவரத்தும் கிடையாது. அப்போ ஃபோன் தான், லேண்ட்லைனும் கிடையாது. அது அம்மாவுக்கு சென்னைக்கும் வர தெரியாது. அந்த பெண்ணிற்கு சென்னைக்கும் வர தெரியாது. குழந்தைய வேறு பார்த்துக்கணும். ரொம்ப சின்ன வயசு. அக்கம் பக்கம்லாம் கேட்குறாங்க. அவங்க தாய் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறாங்க. அந்த பெண்ணோட தாய் பார்த்துக்கிறாங்க. அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த தாய்க்கே அந்த காலத்தில் 13 வயசில் திருமணம் பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படின்ற அளவுக்கு அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க தந்தை இறந்து போகிறார். அந்த வருத்தத்திலேயே என்னன்னு தெரியல, ஒரு வழியாக எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சி திரும்பவும் கடிதம் போடுறாங்க. பதில் கடிதமே வரல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன தான் பண்ண முடியும், அதாவது நாட்கள் மாதங்கள் தாண்டி கணவன் தொடர்பே இல்லாமல் இருக்கும் பொழுது, சரி வந்துடுவோன்ட்டு ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு சென்னையில் தேடி தங்களுடைய ஜவுளி கடை தான், அவங்க அப்பா கொடுத்த கடை தான் இது. அங்கே வரும்பொழுது தான் தெரிய வருது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். என்னென்னா, இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த திருமணத்தை மறைத்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு பெரும் அதிர்ச்சியாக மாறுது. அவங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறுங்க, அதுன்னா 2 பொண்டாட்டி தானேன்னு இவங்களால் ஒத்துக்கவே முடியல. தன்னுடைய கணவன் மிகப்பெரிய துரோகம் பண்ணதாக இவங்க நினைக்கிறாங்க. அந்த குழந்தைய தூக்கின்னு வந்துடுறாங்க. தன் சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த கேரளாவுக்கு வந்துடுறாங்க. அங்கேயே இருக்கிறாங்க, பார்த்துக்கலான்றாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 7 மாதம் கணவனுடைய எந்த தொடர்புமே இல்லை. கடிதம் எப்பயாவது ஒரு லெட்ரு கூட வரும், ஒரு போஸ்ட் கார்டு கூட வரல. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரர் நிற்கிறாப்புல,
இவங்களுக்கு வந்து ஒரு எந்த பாசமோ இதுவோ கிடையாது வந்து போயா அப்படின்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து நிற்குது. உன்னையும் குழந்தையும் சென்னைக்கு கூட்டு போகலான்னு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் அடிக்குது. ஒரு 7 மாதம் என்னன்னே கேட்காத ஒரு நபர் வந்து இப்போ வந்து உன்னையும் குழந்தையும் சென்னைக்கு கூட்டு போகிற அப்படின்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு திருமணத்தை மறைச்சி 2 குழந்தைகள் இருக்குதுன்ற அதை மறைச்சி ஒரு பெண்ணை 16 வயசு உள்ள எனக்கு எதுவும் தெரியாத ஒரு 10th கூட கம்ப்ளீட் பண்ணாத எங்கள் அப்பா சொன்னார்றதுக்காக உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ பெரிய துரோகம் அது. அதுலேருந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து என்னால் மீளவே முடியல. நான் ஒரு தனி மனுஷியாக என்னுடைய குழந்தையை நான் வளர்க்க முடியும். நீ கிளம்புன்னு கட்டன் ரைட்டாக பேசி அனுப்புகிறாங்க. அனுப்ப அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. உன்னாலாம் இருக்க முடியாது அப்படின்றாரு. அனுப்புன்றாங்க. அதோடு சேர்ந்து ஊர் பெரியவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மறுமணம் மாதிரியான ஒரு விஷயம் பேசுகிறாங்க. ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க அந்த அம்மா. இல்லை ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் துணை வேண்டும். அந்த ஆண் துணையை தாண்டி அந்த பெண் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். இதுக்காக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வந்து. நான் வந்து பாரதி கண்ட புதுமை பெண் தான். நான் அதெல்லாம் பண்ணுவேன் நான். நீங்கள் வந்து ஏதாவது பழமையில் ஊறி போயிருந்தாலும் என்னால் இது பண்ண முடியாதுன்னு பொழுது அவங்க விட்டுடுறாங்க. அவங்க அந்த வயதான அந்த பாட்டி அந்த அம்மாவும் அந்த பெண்ணுடைய அம்மாவும் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. தன்னுடைய மகளுடைய அந்த வைராக்கியம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்களுக்கு தெரியும் ஒரு பிடிவாதக்காரி, அவள் எதை பேசினாலும் நியாயமாக பேசக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு தெரியும்போது ஒரு 10வது பரீட்சை எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுத ஆரம்பித்தோடனே பாஸ். அப்புறம் +1 +2 வந்து ஒரு டுட்டோரியலில் படித்து எழுதுன ஒரு டுட்டோரியல் டியூஷன் சென்டர்லேயே படித்தேன். அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணோடனே பெரிய தன்னம்பிக்கை வருது. ஒரு பக்கம் குழந்தையை பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் வந்து படிப்பு, இன்னொரு பக்கம் தனக்கான ஒரு ஜீவனத்திற்கு ஒரு வயல் கொஞ்சம் வாங்கி வச்சு அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கும்பொழுது அந்த பெண்மணிக்கு என்ன ஆகுது, ஒரு தேர்வாணையம் மூலமாக ஒரு தேர்வு ஒன்று எழுதுகிறாங்க. அதில் ஒரு கிளரிக்கல் வேலை ஒன்று கிடைக்குது. அந்த கிளரிக்கல் வேலை கிடைக்கும் பொழுது அந்த கிளரிக்கல் குமஸ்தா வேலையை செய்வதா அது ஒன்றும் இதுவாக நினைக்கல. இது தாண்டி ப்ரொமோஷனுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் நிறைய படிக்கணும், இன்னும் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு வழி டிகிரி படிக்கணும்னு அவங்களோட நோக்கு டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறேன். டிகிரி படிக்க ஆரம்பித்தோடனே அவங்களுடைய எய்ம் என்னென்னா, ஏதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு அரசு வேலையில் தாண்டி ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியராக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை அவங்களுக்கு வருது. இல்லை ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிறப்பால் ஒரு மலையாளி, ஆனால் சென்னையில் தான் வளர்கிறாங்க. அவங்க அப்பா கூட தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் தெரியும், தமிழ் எழுத படிக்க தெரியும், மலையாளமும் எழுத படிக்க தெரியும். அவங்களுடைய ஆசை என்னென்னா ஒரு தமிழ் பேராசிரியராக மாற வேண்டும் அப்படின்னு. நீங்கள் கேரளாவில் உள்ள தமிழ்நாடு பார்டரை ஒட்டிய சில கல்லூரிகளில் தமிழ் பாடம் உண்டு. அது வந்து செகண்ட் லாங்குவேஜாக ஃபஸ்ட் லாங்குவேஜாக நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது அப்படி அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில் இன்னொரு தேர்வு எழுதுகிறாங்க, இன்னொரு ப்ரொமோஷன், இன்னொரு அரசு வேலை கிடைக்குது. ஆனாலும் தன்னுடைய எய்ம் வந்து ஒரு வாத்தியாருக்கு படிக்கணும், ஒரு 100 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், அதை தாண்டி ஒரு முனைவர் பட்டம் வாங்கணும், விடவே கூடாதுன்னு. அப்புறம் சொந்தங்கள்லாம் திட்டுறாங்க வந்து, இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமாகுமா, இதெல்லாம் முடியாது, ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, ஒரு பெண்ணாக ஏன் கஷ்டப்படுற, ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சுருள் ஏறுது வந்து. இந்த சொந்த பந்தங்கள்லாம் இனிமேல் தயவுசெய்து என் கிட்டே வராதுன்றாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த பெண்ணோட அம்மாவுக்கு பயங்கர பயம் வந்தது. ஏன்னா இருக்கிறது சின்ன ஊர், சுற்றி இருக்கிறவங்களாம் சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் பகைச்சிக்கிட்டு என்ன பண்ணும். ஏற்கனவே வந்து நீ ஒரு ஒரு பெண்ணாக தனி மனுஷியாக இருக்க, நான் தான் உனக்கு சப்போர்ட்டு, ஒரு குழந்தை ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு 6-7 வயசாகுது, இந்த நேரம் உறவுகளை ஏன் பகைச்சிக்கிறேன்றாங்க. இந்த உறவுகள் பகைச்சிக்கிறது எனக்கு நல்லது தான், இந்த உறவுகள் தான் என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய தன்னம்பிக்கையை இவர்கள் தான் குழி தோண்டி பற்றிக்கிறாங்க, நான் மேலே வரத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க அமுக்க பார்க்குறாங்க, நான் முன்னேறத்தை இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்போது அந்த தாய் மறுபடியும் ஏற்றிக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒரு தாய்க்கு தாங்க மகளுடைய ஒரு விஷயம்லாம் தெரியும். நீங்கள் வந்து தகப்புன்னு கூட வந்து ஒரு பையனுடைய இது கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தாய் வந்து மகனை கண்டுபிடிக்கிறதோட மகளுடைய, ஏன்னா மகளுக்கும் ஒரு தாய்க்குமான அந்த அன்னோன்யம் இருக்கு இல்லைங்களா, ஒரு சகோதரிக்கான உறவு மாதிரி வந்து ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்க, ஒரு அம்மா மகள் இருப்பாங்க. அதை தாண்டிய கூட ஒரு அன்பும் ஒரு நட்பும், ஏன்னா சொல்ல முடியாது இல்லை, ஒரு ஆண்கிட்ட ஒரு அப்பா கிட்ட சில விஷயத்தை சொல்ல முடியாது, சகோதரங்கிட்ட சொல்ல முடியாது, ஒரு தாய்கிட்ட தான் எதையும் சொல்ல முடியும், ஒரு தாயும் தன் மகள்கிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியும். அப்படி அந்த தாய்க்கு தெரிந்து இந்த பெண் நம் மகள் வந்து எது பண்ணாலும் அதில் கரெக்டாக இருக்கும், ஒரு தைரியமான பெண், அந்த அடுத்த முடிவில் பின்வாங்காதவள்ட்டு அந்த அம்மா இது பண்ணுறாங்க. டிகிரி படிக்கிறாங்க, டிகிரியில் வந்து பிஜியில் பாஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்க, பெரிய இதுவாகுது. அப்புறம் வந்து முன்னேற்பு பட்டத்துக்காக அவங்க வந்து ஒரு பாடத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் கேலி பண்ணுறாங்க, முடியாதுன்றாங்க. குழந்தையும் வளருது, அந்த குழந்தையோட படிப்பும் பார்த்துக்கிறாங்க.
முனைவர் பட்டத்தை எழுதி முனைவர் ஆகிடுறாங்க. ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை கிடைக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ் பாடம், தமிழ் பேராசிரியராக மாறாங்க. அத்தனை திருக்குறளும் அத்துப்படி அவங்களுக்கு. சங்க இலக்கியங்கள் மொத்தத்தையும் படித்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. எப்படி கேட்குறாங்க, நீ ஒரு மலையாளி, தமிழையும் சேர்த்து படித்து தமிழ் தெரியும் எல்லாருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு எப்படின்னு தமிழ் மேலே உள்ள ஆர்வம் தான். எனக்கு மலையாளம் எப்படி ஒரு கண்ணோ தமிழும் இன்னொரு கண்ணு. அப்படி தான் நான் குழந்தையிலேருந்து சென்னையில் வளர்ந்தாலும் அந்த பாடத்தை அதையும் படித்தேன். நான் இங்கே கேரளாவில் இதையும் படித்தேன். எனக்கு தமிழ் மீது உள்ள ஆர்வம் தான் அதுக்கு காரணம் அப்படின்றாங்க. இது ஒரு நடந்த சம்பவம். அந்த கல்லூரியில் சேர்றாங்க. சேர்ந்து ஒரு பேராசிரியராக மாறுறாங்க. அந்த கல்லூரியில் அத்தனை பேருக்கும் ஒரு அருமையான ஒரு தமிழ் பேராசிரியராக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் அந்த கல்லூரியில் இருக்கணும்னா அது அவங்க சொந்த ஊர்லேயே இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 வருஷம் அந்த கேரளாவில் ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் வேலை பார்த்துட்டு வரணுன்றாங்க. அதையும் பார்த்துட்டு வராங்க அந்த குழந்தைய விட்டு. அதே சமயத்தில் தன் மகளை சூப்பராக படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மகள் தன்னுடைய தாயினுடைய கஷ்டத்தை பார்க்குறாங்க. அந்த மகளுக்கு தெரியுது, சின்ன வயசுலேருந்து தெரியுது, தான் தாய் ஒரு கணவனால் கைவிடப்பட்டு ஒரு தனி மனமாக நின்று தன்னுடைய ஆசாபாசங்களெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு, இதுதான் நம்முடைய லட்சியம், நம்ம குழந்தை தான் முக்கியம், ஒரே ஒரு மகள், அந்த மகளை கண்ணும் கருத்துமாக வளர்க்குறாங்க. அந்த தாய்க்காக அந்த பெண் அவ்வளோ கரெக்டாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பித்த பிறகு அந்த பெண் தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு காதல் உருவாகுது. ஒரு பையனை பார்க்குறாங்க, ஒரு காதல் வருது. அந்த காதலுக்கு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த 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 காதலரும் நல்ல பையன். அவருக்கு பெரிய இதுவான வீடு கிடையாது, வசதி கிடையாது, ஒரு விவசாய பூமியில் இதுவாக இருந்தால் ஒரு கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்த பையன் தான். லவ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அந்த பையனுக்கே ஒரு இதுவாகுது, உங்கள் அம்மாவே இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு வந்தாங்க, நம்ம காதலை ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ, ஏற்றுக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம அப்படியே சும்மா பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இல்லை, எங்கள் அம்மா என்னுடைய விருப்பத்துக்கு எதுக்கும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க, நான் எடுத்த முடிவு சரின்னு அவங்களுக்கு 110% தெரியும். நான் ஒரு சரியானவனை, ஒரு நல்லவனை, ஒரு பொறுப்பானவனை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு என் தாய்க்கு நம்பிக்கை உண்டு. காரணம் என்னென்னா, சிறு வயதில் என் தாய் பட்ட கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவள் நான் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. சரி, ஓகே, உங்கள் அப்பா அம்மாவோட பேசுங்கன்றாங்க. அவங்க ஒன்றும் சொல்லாங்க. அம்மா இது மாதிரி நான் ஒரு என்ன இது பண்ணுறேன், அவரும் வேற்று மரத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அவங்க வீட்டிலேருந்து பேச சொல்லுங்கன்றாங்க. பேசுகிறாங்க. பேசி முடித்த உடனே அந்த வருங்கால மருமகன்கிட்ட தனியாக கூட்டு போய் பேசுகிறாங்க. சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. பேராசிரியர் இல்லை, கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. முதல் சந்திப்பில் சில பேர் கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன இவர் சொல்கிற பதில், இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் மனசில் அவங்களுக்கு பதிஞ்சு போகுது. மகளுடைய விருப்பம், ஒரே ஒரு பொண்ணு, அப்பா இல்லாமல் வளர்த்துருக்கோம், என்ன தான் இதுவாக வளர்த்தாலும் ஒரு அப்பா ஒரு ஒரு தந்தை இல்லைன்ற ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். அந்த குழந்தை பார்த்துருக்கேன்ல, ரோட்டில் ஒரு பெண் குழந்தை, அப்பாவோட போகிற பெண் குழந்தை, ஒரு கடத்தூரில் அப்பா வாங்கி கொடுக்குற ஒரு பொருளை பார்க்குற அந்த பெண் குழந்தை, அந்த ஏக்கம் எப்படியா இருந்தாலும் இருந்திருக்குல்ல. என்னதான் தாயுமானவனாக ஒரு தந்தையுமானமாக எல்லாம் இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைய ஒரு தகப்பன் இல்லாமல் இருக்கும்போது அந்த ஏக்கம் இருக்குல்ல. அதனால் அவளுடைய ஆசையை எந்த விதத்தில் தடுக்கக்கூடாது. தேர்ந்தெடுத்த அந்த பையனை நல்ல பையன், அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம், ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது, ஒழுக்கமான பையனாக தெரிகிறாப்புல. திருமணத்துக்கு ஓகே பண்ணுறாங்க. ஓகே பண்ணோடனே அந்த ஊரே பெரிய அளவில் மெச்சு போகுது. சில சமயம் அந்த ஊரில் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்பொழுது இவங்க கிட்டேட்டாக சொல்கிறாங்க, என்னுடைய கணவன் அப்படின்ற ஒரு நபர் என்னை விட்டு போகும்பொழுது இந்த ஊர் என்னென்ன பேசுனீங்க, இந்த நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுனீங்க, சில பேர்லாம் கேலி பண்ணீங்க, சில பேர்லாம் இந்த பொண்ணு ஓடி போய்டுன்னு முடிவு பண்ணீங்க, என்னென்னோ சொன்னீங்க. நான் ஒரு தனி மனுஷியாக, ஒரு 10th முடிக்காத ஒரு பெண்ணாக இருந்த பொழுது, எதுவும் அறியாத ஒரு பெண்ணாக மறுது இந்த உலகமே இருண்டு போச்சுன்னு ஒரு நாள் நான் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. ஆனால் அதிலிருந்து மீண்டு இன்றைக்கு நான் ஒரு பேராசிரியராக, ஒரு பெரிய பெண்மணியாக, ஒரு தனி பெண்மணியாக நான் இருக்கிறேன். என்னென்னா, அந்த அம்மா 1 கோடி ரூபாயில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. 1 கோடி, ஏன்னா அதுதான் லட்சியமா, அவங்களுடைய லட்சியமாக பேசியிருந்தாங்க என்கிட்ட 1 கோடி ரூபாயில் ஒரு வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் சாதாரண ஒரு பையன் தான், பெரிய அவங்களாம் ஒன்றும் பெருசாக ஆசைப்படலை. ஒரு அளவான குடும்பம், நல்ல இது தன்னுடைய லட்சியம். அந்த பெண் தன்னுடைய தாயினுடைய அந்த 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 சூழ்நிலையை நினைத்து வளர்ந்த அந்த பெண், அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறாங்க.
இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து என்னதான் ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெண்ணின் மீது ஒரு மூர்க்கத்தனமான ஒரு விஷயங்கள் நீங்கள் பரப்புனாலும், அல்லது வந்து அவமதித்தாலும், அல்லது வந்து பழமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அவங்கள முடக்கினாலும், அந்த பெண் மனது வைத்தால் நான் இப்படி தாங்க ஆவன் முடிவு பண்ணால் அப்படி ஆன ஒரு பெண்மணியோடைய ஒரு நிஜ கதை தான் இது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.